سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, நல்லோர்களே, அகிலங்களை படைத்தாடுகிற ரப்பை நாம் பிரத்யேகமாக நினைப்பதும், அதாவது அவனை திக்ர் செய்வது ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய்விடும். அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்தல் என்பது ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் என்றால் அது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறு உலகில் அவருக்கு ஒரு மகத்தான ஒரு நிலையை ஏற்படுத்தி தரவல்லது. இந்த உலகத்திலேயே நடைபெறுகிற கூட்டங்களிலேயே சிறந்த கூட்டம், ஒரு சிறந்த மஜ்மா, ஒரு சிறந்த மஜ்லிஸ் எதுவென்று சொன்னால் அது அல்லாஹ்வை திக்ர் செய்கிற மஜ்லிஸ் தான். இந்த உலகத்தில் எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ கோடிகளில் செலவு செய்து நடத்தப்படுகிறது. ஆனால் அதுவெல்லாம் சிறந்ததா உயர்ந்ததா என்ற வாக்குவாதம் நமக்கு தேவையில்லை. ஆனாலும் இந்த உலகத்தில் நடைபெறுகிற கூட்டங்களிலேயே ஆக சிறந்த கூட்டம் என்று சொல்லப்படுவது அல்லாஹ்வை திக்ர் செய்கிற கூட்டம் தான், அல்லாஹ்வை நினைவு கூறுகிற கூட்டம் தான். ஏனென்று சொன்னால், கணியத்திற்குரிய நல்லோர்களே, ரப்பை திக்ர் செய்கிற மஜ்லிஸ்களில், இறைவனை நினைவு கூறப்படுகிற மஜ்லிஸ்களில் சகீனத் என்று சொல்லப்படுகிற ரப்பினுடைய ஒரு பிரத்யேக அமைதி இறங்குவாங்க. வேறு எந்த கூட்டத்திலும் அது ஏற்படாது. ஒன்லி அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படுகிற மஜ்லிஸ்களில் மட்டுமே அல்லாஹ்வினுடைய சகீனத் அங்கு சூழ்ந்து கொள்ளும் காரணத்தால், அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா தன்னை திக்ர் செய்கிற அந்த மக்களை பற்றி மலக்குமார்களின் மன்றத்தில் அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகிறானாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, உத்குருல்லாஹ திக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்யுங்கள். ஏதோ 33ஓட நிறுத்திடாதீங்க, நிறைய திக்ர் செய்யுங்க. அல்லாஹ்வை அதிகம் அதிகம் திக்ர் செய்யுங்கள். மட்டுமல்ல, வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா, காலை மாலை ரப்பை திக்ர் செய்யுங்கள். காலை மாலை இறைவனை துதியுங்கள், புகழ் பாடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். அதனாலதான் குறிப்பா ஃபஜ்ருக்கு பிறகு, அஸருக்கு பிறகு நாம் என்ன செய்யறோம்? அந்த திக்ரை நினைவூட்டுவதற்காக. அது எல்லா தொழுகையிலும் இருக்குது. எல்லா தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்லது சுப்ஹானல்லாஹ் 11 விடுத்தம், அல்ஹம்துலில்லாஹ் 11 விடுத்தம், அல்லாஹ் அக்பர் 11 விடுத்தம். இன்னொரு ஹதீஸ்ல 33 முறை, 33 முறை, 34 முறை. எது தோதோ அதை நாம் செய்து கொள்ள வேண்டியது. பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவோம் ஒரு 10 முறை. காலை மாலை ஒவ்வொரு பள்ளியிலும் வழக்கத்தில் இருக்கிறது, நம்முடைய பள்ளியிலும் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, ஆக இப்படி இறைவனை திக்ர் செய்யப்படுகிற மஜ்லிஸ்கள், ரப்பை நினைவு கூறுகிற மஜ்லிஸ்கள் தான் அல்லாஹ்விடத்திலே புண்ணியம் வாய்ந்தவை, சிறப்புக்குரியவை. அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்லுவான், வذாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வذாக்கிராத், அல்லாஹ்வை திக்ர் செய்கிற ஆண்களும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய பெண்களும், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி உண்டு. சாதாரண கூலி அல்ல, அஜ்ரே அஸீம் என்று சொல்லப்படுகிற மகத்தான கூலியை அல்லாஹ் திக்ர் செய்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வச்சிருக்கிறான். ஒரு 10 விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஆயத்துல கடைசி அல்லாஹ் சொல்றது, வذாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வذாக்கிராத், அல்லாஹ்வை திக்ர் செய்கிற ஆண்களும் அல்லாஹ்வை திக்ர் செய்கிற பெண்களும், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா, அவர்களுக்காக அஜ்ரே அஸீம் என்று சொல்லப்படுகிற ஒரு மகத்தான கூலியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான், ஃபத்குரூனி, என்னை திக்ர் செய்யுங்கள்,
செய்யுங்கள், என்னை நினைவு கூறுங்கள், அது குறுக்கும் உங்களை நான் திக்ர் செய்வேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஃபதுகுரூனி, என்னை திக்ர் செய்யுங்க, என்னை நினைவு கூறுங்கள், அது குறுக்கும் உங்களை நான் நினைவு கூறுவேன். வஷ்குரூலி, எனக்கு நன்றி தெரிவியுங்கள், எனக்கு நன்றி கொண்டவர்களாக ஆக்கிட வேண்டாம். இப்படி சொல்வதற்கு அதிக தகுதி படைத்தவன் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாருமே இல்லை. சாதாரண உதவியை ஒருவருக்கு ஒருவர் செய்து கொண்டு விட்டு அப்பா எனக்கு நன்றி கெட்டவனா நடக்கிறாப்பா நம்ம சொல்றோம் ஒரு வேதனையில. அது ஒரு புறம் இருந்தாலும் இப்படி சொல்வதற்கு அதிக தகுதி படைத்தவன் அல்லாஹ். எனக்கு நன்றியோடு நடங்கப்பா, எனக்கு நன்றி கொள்ளாதீர்கள், நன்றி கெட்டவர்களாக நீங்கள் நடக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்வதற்கு ஏன் சொன்னா, அவன் எண்ணிலடங்காத நியாமத்துகளை நமக்கு வழங்கி இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய அருள் வளங்களை நீங்கள் எண்ண முடியாது. உதாரணமா நான் இருக்கிறேன்னு அல்லாஹ் எனக்கு என்னென்ன நியாமத்து கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்னுடைய உடலில் உள்ள என் நியாமத்துக்களை எண்ணி முடிப்பதற்குள்ளாகவே மௌத்து வந்துடும். அதுக்கு பிறகு உடலுக்கு வெளியே நிறைய நியாமத்துகள், ஏராளமான நியாமத்துகள். அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு அருள் வளத்தையும் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே அதை நாம் கூர்ந்து கவனிக்கணும். அது அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இயக்க முடியாது. இதயம் பழுதானால், சிறுநீரகம் பழுதானால் ஏதோ மருத்துவம் படித்த மருத்துவர்கள் அப்படி இப்படி கொஞ்சம் சரி பண்ணுவாங்களே தவிர 100% நான் சரி செய்து விட்டேன், நீங்கள் முன்பு போன்று செயல்படலாம் என்று எந்த மருத்துவராவது சொல்லியிருக்கிறாரா? கொஞ்சம் பார்த்து நடங்க பாய், ஆயில் ஃபுட் எல்லாம் கம்மி பண்ணுங்க பாய், சுகர்லாம் கம்மி பண்ணுங்க, எல்லாம் உன்ட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண 5 லட்சம் ரூபா கொடுத்தேன், நீயா பேசுற அப்படின்னு இவரு கேட்பாரு. நானா பேசுறேன், என் மருத்துவம் அதான் சொல்லுது. எப்படி இறைவன் இயற்கையாக உனக்கு கொடுத்தான் அந்த நிலையிலிருந்து மாறிவிட்டது உறுப்புகள். அப்பதான் சிந்திப்பாரு, யா அல்லாஹ் இவ்வளவு காலமும் சலாமத்தாக என்னுடைய உடல் உறுப்புகளை இயக்கினாயே, ஒரு 2 வாரம் ட்ரீட்மெண்ட் போனதுக்கு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இவர் இவ்வளவு பேச்சு பேசுறாரு அப்படின்னு. கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே, நம்முடைய உடலுக்குள் அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய அருள் வளம் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லவலூமுன் கஃபார். இந்த மனித சமூகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நன்றி கெட்ட சமுதாயம். அப்படி சொல்வதற்கு தகுதி ரப்புக்கு மட்டும்தான் இருக்குது அதிகம். ஏன்னு சொன்னா அப்படிப்பட்ட அருள் வளங்களை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் நமக்கு. அது மட்டுமல்ல, மறுமையிலும் இருக்கிறது. அல்லாஹ் இங்கு பேசுகிறான், ஃபதுகுரூனி முஜே யாத் கரோ, மேரா ஜிக்ர் கரோ, என்னை நினைவு கூர்ந்திடு, என்னை திக்ர் செய்திடு, நான் உன்னை நினைவு கூறுவேன். எப்படிப்பட்ட சபையில் தெரியுமா? என்னை நீங்கள் எல்லாம் சேர்த்து திக்ர் செய்வீர்கள், ஓகே, ஆனா நான் உங்களை திக்ர் செய்வேன். எப்படிப்பட்ட இடம்? அந்த இடம் போன்று துனியாவில் நீங்கள் எங்குமே கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் மலக்குமார்களின் சபையில் திக்ர் செய்வான் நம்மை பற்றி. மலக்குமார்களின் சபையில் நம்மை பற்றி பெருமை பாராட்டி பேசுவான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அவசியமற்ற பலமும், அவசியமற்ற பயமும், அவசியமற்ற பதற்றமும் ஒரு மனிதனுடைய வாழ்வை முடக்கி போடும். நமக்கு நல்லா தெரியும். ஒருத்தன் பயந்துகிட்டே இருக்கிறான்னு வைங்களேன், ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் பதறான், எதை பார்த்தாலும் பதறான், எதை பார்த்தாலும் பயப்படுறான்னு சொன்னா அவன் வாழ்க்கையில் பின்னோக்கி சென்று கொண்டே இருப்பானே தவிர முன்னோக்கி அவன் செல்லவே மாட்டான். ஏனென்றால் இவனுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியது இந்த பயமும் பதற்றமும் இல்லையா? ஏன் பயப்படுறான் பதறான் அப்படின்னா தகுந்த பலம் இல்லை அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவான். எனக்கு பக்க பலம் யாருமே இல்லையே, எனக்கு பக்க பலமாக எவரும் இல்லையே. ஆனா அரசியல்வாதியை பாருங்க, உதாரணமா ஆட்சியாளரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் எங்க போனாலும் பாதுகாப்பு. முன்னால பல கார் போகும், பின்னால பல கார் போகும். அவர் நடந்து போன அவரை சுற்றி போலீஸ் இருப்பாங்க, அவரை சுற்றி ராணுவம் இருக்கும். அவர் கழிவறையில் இருக்கிற நேரத்தை தவிர எல்லா நேரத்திலும் அவரை பாதுகாப்பதற்குரிய எல்லா படைகளும் இருந்து கொண்டே இருக்கும். அதனால அவர் எங்க போனாலும் தைரியமா போவார், தைரியமா போவார், தைரியமா பேசுவார். எப்படிப்பட்ட தைரியம்? வரட்டு தைரியத்துல தமக்கு முன்னே உள்ள மக்களை எல்லாம் திட்டுவார். அதாவது எதிர்கட்சிக்காரனை பார்த்து திட்டுவார், கண்ட வார்த்தைகளை போட்டு பேசுவார், பயப்படவே மாட்டார். ஏன்னு சொன்ன பக்கபலம் இருக்கு, தைரியம். என்னை சுற்றிலும் யாரும் நெருங்க முடியாது, ஈரடுக்கு பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு, இந்த பாதுகாப்பு, எல்லா பாதுகாப்பும் எனக்கு இருக்கும் போது நான் யாருக்கு பயப்படணும்?
ஆனா எந்த ஈரடுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் அந்த பாதுகாப்பு கொடுக்கறது யாரு? மனுஷன் தானே கொடுக்கறான். அதை பாதுகாக்கிறவனே அவனை ஒரு நாள் காலி பண்ணிடுவான். அப்படி இந்திய நாட்டு அப்படி நடந்திருக்குது. பல பாதுகாவலர்களே தலைவர்களை கொண்டிருக்கிறார்கள். வேலியே பயிரை மேய்ந்த கதை என்று சொல்வார்கள் அல்லவா? அவன் இவன் பாதுகாப்பை நம்புறான். அந்த ராணுவம் என்னைய பாதுகாக்குது, போலீஸ் பாதுகாக்குது, இவன் பாதுகாக்கட்டும்பா. ஆனால் ஒரு மாபெரும் பாதுகாப்பு உண்டு. யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த பாதுகாப்பு வந்துட்டா எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. வல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். அல்லாஹ் ஆயத்தை அருளினான் பெருமானாருக்கு, யா ரசூலல்லாஹ், மனிதர்களிடமிருந்து உங்களை நானே பாதுகாக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை இறங்கணும்னு என்ன தெரியுமா செஞ்சாங்க? என்னை சுத்தி அடைய வளைந்து பாதுகாப்பு கொடுத்து கொண்டு எவரெல்லாம் வருகிறீர்களோ என் கூட யாரும் வரக்கூடாதுன்றாங்க. அதாவது பெருமானார் என் பின்னால வாங்கன்னு யாரையும் கூப்பிடுறது இல்லை. மக்களாக சஹாபாக்களாக பிரியத்தின் அடிப்படையில் பெருமானாருக்கு ஏதும் நேர்ந்திடக்கூடாது என்று எந்த நேரமும் கூடவே இருப்பாங்க. இந்த ஆயத்தை இறங்கின உடனே நீங்க எல்லாம் போக தேவையில்லை, அல்லாஹ் என்னையே பாதுகாக்கிறாங்க. அந்த பாதுகாப்புக்கு இணையான ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நமது தேவையில்லா பயம் விலகி, நம்முடைய உள்ளத்தில் ஒரு பதற்றம் விலகி, நம்முடைய உள்ளத்தில் நேர்மையான ஒரு நிலை ஏற்படணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொல்லி தர்றாங்க. என்ன வழி சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நமக்கு எந்த நேரமும் பாதுகாப்பு. எப்படி? நம் கண்ணால் காண முடியாத அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. கண்ணால பார்க்க முடியாது, கண்ணால பாதுகாப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்லுவார்கள், அன மஅ அப்தி இதா ஹுவ ذكرني وتحركت بي شفتاه. என் அடியான் என்னை நினைத்து அவனுடைய உதடுகள் அசைந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நான் அவனோடு இருக்கின்றேன். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் என்னை நினைத்து அவனுடைய உதடுகள் அசைந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவனோடு நான் இருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரிய, அல்லாவே நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? அப்ப அல்லாஹ் நம்ம கூட இருக்கணும்னா என்ன செய்யணும்? உதுகுருல்லாஹ திக்ரன் கபீரா, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ஹதீஸே குதுஸில அல்லாஹ் சொல்வது என்ன? நான் உன்னோடு இருப்பேன். எப்ப தெரியுமா? என்னை நினைத்து உன்னுடைய உதடுகள் திக்ர் செய்யும் பொழுது உன் கூடவே நான் இருப்பேன். உனக்கு பாதுகாப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட பாதுகாப்பு உனக்கு வேணும்னு சொன்னா உதுகுருல்லாஹ திக்ரன் கபீரா, அல்லாஹ்வை அதிகமாக நீ திக்ர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா, காலை மாலை இறைவனை துதிபாடுங்கள் என்றும் அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, அல்லாஹ்வின் பாதுகாப்பு வந்துவிட்டால் நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது. யாரும் என்ன செய்ய முடியாது? யாரும் செய்ய முடியுமா ஏதாவது? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை மீறிய பாதுகாப்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நல்லோர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, லா யக்உது கௌமு யذ்குருனல்லாஹ இல்லா ஹஃபத்துஹுல் மலாயிகா. அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தினரை மலக்குமார்கள் பார்த்தால் அப்படியே அடைய வளைந்து மூடிக்கொள்வார்களாம், அப்படியே சூழ்ந்து கொண்டு நிற்பார்கள். மட்டுமல்ல, வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வினுடைய அருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும், அவர்களை மூடிக்கொள்ளும். வனஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது அல்லாஹ்வின் ஸகீனத் என்ற அமைதி இறங்கும். சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்றதுனால? சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ், என்னென்ன திக்ர்கள் எல்லாம் சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அதை அதிகம் உச்சாடனம் செய்வதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி செஞ்சா என்ன ஆகுது? மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள், ரஹ்மத் அவர்களை மூடிக்கொள்கிறது. வனஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அல்லாஹ்வின் பிரத்யேக அமைதி அவர்கள் மீது இறங்குகிறது. வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்த, அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி மலக்குமார்களின் அந்த பெரும் சபையில் பெருமை பாராட்டி பேசுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. சில மலக்குகளுக்கு அல்லாஹ் இப்படியான பொறுப்புகளை வழங்கி இருக்கிறார். ஒவ்வொரு மலக்குகளினுடைய ஒவ்வொரு பேட்சா வச்சிருப்பான் அல்லாஹ்.
இந்த 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 ஜமாத்துடைய மலக்கு, இந்த ஜமாத் மலக்கு, இந்த ஜமாத் மலக்குன்னு அல்லாஹ் குழு குழுவா பிரிச்சு வச்சு அவரவர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருப்பான். அப்படி சில மலக்குகளுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கு. என்ன பொறுப்பு தெரியுமா? யாரெல்லாம் என்னை துனியாவில் திக்ர் செய்கிறார்கள் என்று பார்த்துவா, அவங்க சம்பந்தமான விஷயத்தை என்னோட வந்து பகிர்ந்து கொள் என்று மலக்குகளினுடைய ஒரு ஜமாத்துக்கு, ஒரு குரூப்புக்கு அல்லாஹ் பொறுப்பு கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லில்லாஹி ஸய்யாரத்தம் மினல் மலாயிகா யத்லுபூன ஹிலக ذிக்ர், ذிக்ருடைய சபைகளை தேடியவர்களாக மலக்குமார்கள் அப்படியே அலைந்து கொண்டிருப்பார்கள். இன்னொரு பக்கம் மலக்குல் மௌத் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். மலக்குல் மௌத் நம்மை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எப்பண்டா என்னுடைய ரிஸ்க் முடியுது, இவருடைய ஆயுள் எப்போ கத்தமாகுது, எப்போ எண்ட் ஆகுது, இவரை கொண்டு போகணும்னு சொல்லி அவரும் பார்த்துக்கிட்டு இருப்பார் நம்மை. இன்னென்ன பொறுப்புக்குரிய மலக்குகள் நம்மை கண்காணிப்பார்கள். அதே போல திக்ர் செய்பவர்களை கண்காணிப்பதற்கென்று ஒரு கூட்டத்தை, ஒரு மலக்குகளின் கூட்டத்தை எல்லாம் வச்சிருக்கிறான். அவங்க யாரடா திக்ர் செய்யறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி திக்ர் செய்து கொண்டிருந்தால் திக்ருடைய சபைகளுக்கு அவர்கள் வந்து விடுவர். அங்குள்ளோரை அப்படியே சூழ்ந்து கொள்வார்கள். மலக்குகள் நம்ம கூட வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? மனசுல ஒரு விதமான நிம்மதி நிலவும். பள்ளிவாசலுக்கு வந்தாலே ஒரு நிம்மதியா இருக்கு நம்ம சொல்றோமா இல்லையா? என்ன காரணம்? எவ்வளவுதான் டென்ஷனா இருந்தாலும் ஹஜ்ரத் பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு சக்கீனத், ஒரு நிம்மதி வந்துருதுன்னு சொன்னா என்ன காரணம்? ரஹ்மத்துடைய மலக்குகள் எப்பொழுதும் இருப்பார்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பூண்டு வெங்காயம் தான் சாப்பிட்டுட்டு வராதீங்க, அது மலக்குகளுக்கு பிடிக்காதுன்றாங்க. அந்த ஸ்மெல் பிடிக்காது, அதனால துருவாடை. பூண்டு வெங்காயம் குறிப்பிட்டு பெருமானார் சொன்னது காரணம் என்னன்னா, அதிலிருந்து வருகிற துருவாடை. அதனால அது சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, ஹலால், சாப்பிடலாம். ஒருவேளை நாம் சாப்பிட்டு அந்த வாடகை இருந்தால் வாயை சுத்தம் பண்ணிட்டு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு எப்படி சொல்றாங்களே, சில பேர் பீடி பிடிக்கிறாங்க, சுருட்டு பிடிக்கிறாங்க, அப்படியே உதவி செஞ்சுட்டு வந்துடுவாங்க, கிட்ட நிற்க முடியாது, அப்படியே கெட்ட வாடை வரும். முதல்ல பீடி சுருட்டு பிடிக்கிறது ஹராம். அது என்னன்னா தன்னுடைய உயிரை தானே மாய்த்துக் கொள்வது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய உயிரை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள், தற்கொலை செய்யாதீங்கிறான். நம்ம தற்கொலைன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, இந்த பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டு சாகிறது தற்கொலை அப்படின்னு நினைக்க இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா பீடி குடிக்கிறதும் சிகரெட் குடிக்கிறதும் நம்மை நாமே அடித்துக் கொள்வதற்கு சமம், அதுவும் தற்கொலை தான். கணியத்திற்குரிய நல்லோர்களே, நான் இங்கு சொல்ல வருவது, அப்போ அந்த மலக்குகள் வந்து அங்குள்ளவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். அப்போ மலக்குகள் இருக்கும் சபையில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு விதமான நிம்மதி ஏற்படும். மஸ்ஜிதில் மலக்கு இருக்கிறாங்க, அதனால பள்ளிவாசலுக்கு வந்தாலே ஒரு நிம்மதி. கூடுதலாக சிறப்பு என்ன தெரியுமா? இது அல்லாஹ்வின் வீடு, அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு வந்தாலே நிம்மதி தான். ரஹ்மத் செய்யற மலக்கு வேற இருப்பாங்க, சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ثم بعثوا رائدهم الى السماء الى رب العزه تبارك وتعالى. அல்லாஹ் அந்த மலக்குகள் தங்கள் சார்பாக அல்லாஹ்விடத்தில் ஒருவரை அனுப்பி வைப்பார்களாம். மலக்குகள் இருப்பாங்க, திக்ருடைய சபைக்கு வந்துருவாங்க, ஒரு 2-3 மலக்கை செலக்ட் பண்ணி, நீ அல்லாஹ்ட்ட போய் இந்த விஷயத்துல போய் சொல்லுப்பான்னு சொல்லியிருப்பாங்க. இன்னார் திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த மலக்குகள் அல்லாஹ்விடம் வந்து சொல்வார்கள், யகூலூன ரப்பனா அதைனா அலா இபாதி மின் இபாதிக, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களிடமிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் நாயனே. துனியாவில் உன்னுடைய அடியார்களிடமிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் நாயனே. யுஅல்லிமூன ஆலாஅக, உன் பாக்கியங்களை அவர்கள் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வயதுரூன கிதாபக, உன் வேதத்தை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், வயஸல்லூன அலா நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், மட்டுமல்ல வயஸ்அலூனக லிஆখিরাতিஹிம் பதுன்யாஹும், இம்மை மறுமையினுடைய நன்மைகளை உன்னிடத்தில் வேண்டுகிற அப்படிப்பட்ட புனிதம் வாய்ந்த நல்லடியார்களிடமிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் நாயனே என்று அல்லாஹ்விடத்தில் சொல்வார்களாம். அந்த மலக்கு சொல்வாங்க, திக்ர் செய்யக்கூடிய கூட்டத்தை பார்த்து போய் சொல்லுவாங்க. அப்ப அந்த மலக்குகளிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்பான், யகூலு தபாரக வ தஆலா, அல்லாஹ் சொல்லுவான், கஷூஹும் ரஹ்மதி, என்னுடைய அருளை கொண்டு அவர்களை மூடுங்கள் என்று சொல்வான். கஷூஹும் ரஹ்மதி, என்னுடைய அருளை கொண்டு அவர்களை நீங்கள் மூடுங்கள். ஃபயகூலூன, இந்த மலக்குகள் கேட்பாங்க, என்ன தெரியுமா கேட்பாங்க? யா ரப்பி இன்ன ஃபீஹி ஃபுலானன் அல்-ஹத்தாஉ இன்னமா இஅ்தகனகஹும் இஅ்தினாகன்,
யா அல்லாஹ், உன்னுடைய அருளை கொண்டு அவர்களை மூடச் சொல்லுகிறாயே. அந்த திக்ருடைய மஜ்லிஸிலே திக்ருடைய சிந்தனை இல்லாம ஒரு பெரும் பாவி இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு பாவி இருக்கிறான். அவங்க கேட்கிற நோக்கம் என்னன்னா, திக்ரு செய்யறவங்க மட்டும் இல்ல, அங்க ஒரு பாவியும் உட்கார்ந்து இருக்கிறான். யா அல்லாஹ், நீ அவர்களை ரஹ்மத்தால் மூட சொல்லுகிறாய். அப்ப அந்த பாவியையும் சேர்த்து மூடவா, பாவிக்கும் உன்னுடைய ரஹ்மத்தை கொடுக்கவா? அப்போ அல்லாஹு தஆலா சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யகூலு தபாரக வ தஆலா, அல்லாஹ் சொன்னான், கஷூஹும் ரஹ்மதி ஃபஹுமுல் ஜுலஸாஉ லா யஷ்கா பிஹிம் ஜலீஸுஹும், அவர்கள் அனைவரையும் என் அருளை கொண்டு மூடு. என்னை திக்ர் செய்யக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உயர்ந்த ஒரு சிறந்த சபையினர். அவர்களோடு எப்படிப்பட்டவன் இருந்தாலும் என்னுடைய அருள் அவர்களுக்கு உண்டு, என்னுடைய மன்னிப்பும் உண்டு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? பூவோடு சேர்ந்த நாரும் நாரும். ஆமா, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். அப்ப அதுபோல நன்மை செய்பவர்களோடு, இறைவனை திக்ர் செய்பவர்களோடு, அப்படிப்பட்ட சபையில் நம்மை போய் நாம் சேர்த்து கொண்டால், நாம் பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வின் அருளை அல்லாஹ் நமக்கு தருவான். அல்லாஹ் தன்னுடைய அருளோடு சேர்த்துக் கொள்வான் என்ற கருத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால், அவர் திக்ருடைய மஜ்லிஸ் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட புனிதம் வாய்ந்தது. உலகத்தில் எத்தனையோ மஷாயிஹீன்கள் இருக்கிறார்கள், நன்மையின் பக்கம் வழிகாட்டுகிற, தன்னுடைய முரீதுகளுக்கு நன்மையை சொல்லிக் கொடுக்கிற, தன்னுடைய முரீதுகளுக்கு அல்லாஹ்வின் சிந்தனையை கல்பில் கொண்டு வருகிற எத்தனையோ மஷாயிஹ்மார்கள் இருக்கிறார்கள். அவங்க சொல்லித் தர்றது என்ன? திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூர்ப்பா. இந்த நேரம் இதை ஓது, இந்த நேரம் இதை ஓது, இந்த நேரம் இதை ஓது. இதை நீ வடமையாக ஓதி வந்தால் உன் மூச்சும் திக்ர் செய்யும், உன் பார்வையும் திக்ர் செய்யும், உன்னுடைய கரங்கள், உன்னுடைய உடல் உறுப்புகள் யாவும் திக்ர் செய்யும். அப்படி பயிற்சி கொடுப்பான். நின்றாலும் அல்லாஹ், விழுந்தாலும் அல்லாஹ், எழுந்தாலும் அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை நான் சொல்லித் தருவது, ஆக இப்படி உதுகுருல்லாஹ திக்ரன் கதீரா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதிகமாக திக்ர் செய்யுங்க, எல்லையே கிடையாது. நாம நீங்க 33ஓட ஸ்டாப் பண்ணிட்டோம். 33 என்ன செஞ்சிட்டோம்? அது வளமையா ஓதுறதுக்கு பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க. அதே போல எக்காலமும் நாம் ரப்பை நினைவு கூற வேண்டும் என்றால் அதிகமான எண்ணிக்கைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம் சொன்னா அல்லாஹ்வின் பாதுகாப்பு இருக்கிறது, எவனும் எது செய்ய முடியாது. இன்றைக்கு இறைவனுடைய ரப்பினுடைய திக்ரை மறந்ததால் இந்த சமூகம் எந்த அளவுக்கு சீரழிக்கப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்கிறோம் இல்லையா? பாபரி மஸ்ஜிதை இழந்தோம், எத்தனையோ உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ உரிமைகளை இழக்கவிருக்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், முஃமினுடைய கல்புகளில் திக்ர் இல்லை, அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லை, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களை, இறைநேசர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எதை பற்றியும் பயப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். அவங்க சிந்தனையும் கவலையும் என்ன? அல்லாஹ், அல்லாஹ் தான் எனக்கு, அல்லாஹ்வின் பொருத்தம் வேண்டும், அல்லாஹ்வின் பொருத்தம் வேண்டும். அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்த சமூகம், வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூகம். அல்லாஹ் ஒரு அடியானை பொருந்தி கொண்டாலே போதும் சகோதரர்களே, உலகத்தில் உள்ள எல்லாருமே நம்மை பொருந்திக் கொள்வார்கள். அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொண்டான் என்பதற்கு மாபெரும் அடையாளம் என்னவென்றால், எல்லோருமே நம்மை பொருந்திக் கொள்வார்கள், எல்லா நன்மையாளர்களும். நான் சொல்ல வருவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில குறிப்பிட்ட திக்ருகளை சொல்லிக் கொடுத்து, இத்தனை எண்ணிக்கையில் சொல்வதால் இவ்வளவு பெரிய பலன் உண்டு என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்தார். சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க, 101 தடவை என்ன என்றது, அதுல 150 தடவை யார் என்ன சொன்னது, இது அப்படி இருக்கா இப்படி இருக்கா எல்லாம் பேசுறவங்க இருக்கிறாங்க. அந்த சகோதரர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஸஅத் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஹல் அதுல்லுக்கும் அலா இஸ்மில்லாஹில் அஸமில்லதி இதா துஇய பிஹி அஜாப, எதை கொண்டு துஆ செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ, எதை கொண்டு துஆ செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உடனே கொடுப்பானோ, அப்படிப்பட்ட இஸ்முல் ஆஸமை உங்களுக்கு நான் கற்றுத்தரவா? சிலர் கேட்கிறாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க,
الدعوة التي دعا بها يونس عليه السلام حيث ناداه في الظلمات الثلاث. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூன்று விதமான இருள்களில் இருந்து அந்த இருளில் அகப்பட்டு ஒரு சொற்களை ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அதன் மூலம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். அது என்ன வார்த்தை? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக், யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. அன்த சுப்ஹானக், தும் பாக் ஹோ, நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் நிச்சயமாக அநீதம் இழைத்து விட்டேன். பேஷக் மே ஸாலிமோं में से हूं, பேஷக் மே ஸாலிமோं में से हूं, நான் அநீதம் செய்தவனாக ஆகிவிட்டேன் யா அல்லாஹ் என்று அந்த மூன்று விதமான இருளில் இருந்து சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். அது என்ன மூணு விதமான இருள்? அது இரவு நேரமே இருள் தான். இரண்டாவது இருள் கடலினுடைய ஆழப்பகுதி. மூன்றாவது இருள் மீனினுடைய வயிற்றுக்குள் அவர்கள் சிறைப்பட்டிருந்தது. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூன்று விதமான இருளில் இருந்து அவர் ரப்பை அடைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திக்ரை சொன்னாங்க. இதை தான் சொன்னாங்க அவங்க. அப்ப இதை கேட்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ஒரு டவுட், ஒரு சந்தேகம் வந்துச்சு. கேட்டாங்க. ஃபகால ரஜுலுன், ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, ஹல் கானத் லியூனுஸ் ஹாஸத்தன் அவ் லில் முஃமினீன ஆம்மா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமானதா இது? அம் லில் முஃமினீன ஆம்மா, முஃமின்கள் யாவருக்கும் பொதுவானதா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க பாருங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா தஸ்மஉ கௌலல்லாஹி தபாரக வ தஆலா, அல்லாஹ் சொல்வதை நீ செவிமடுக்கவில்லையா? அல்லாஹ் குர்ஆனில் பேசுவதை நீ கேட்கவில்லையா? வனஜ்ஜைனாஹு மினல் கம் வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், எப்படி யூனுஸை அந்த திக்ரின் பொருட்டால் பாதுகாத்தோமோ, யூனுஸ் நபியை நாம் பாதுகாத்தோமோ, அதுபோன்று முஃமின்கள் யாவரையும் பாதுகாப்போம் என்றல்லவா அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது அவர்களுக்கு மட்டும் ஹாஸானது அல்ல, இது ஆமானது, பொதுவானது, எல்லா முஃமின்களும் உச்சாடனம் செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க, வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஐயுமா முஸ்லிமின் தஆ பிஹா ஃபீ மர்திஹி 40 மர்ரா, எந்த முஸ்லிமானவர் நோயின் நிலையில் 40 விடுத்தம், ஸல்லல்லாஹு நம்பரை சொல்றாங்க, 40 விடுத்தம் இதை சொல்லிக் கொள்வாரோ, ஃபமாத ஃபீ மர்திஹி, ஒருவேளை அவர் மரணித்து விட்டார். நோய் நீங்குவதற்கு தான் சொல்றாரு 40 தடவை. ஒருவேளை அவர் மரணிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வதலிக உதிய அஜ்ர ஷஹீத், ஒருவேளை அவர் மரணித்தால் ஷஹீதாக மரணித்த கூலி வழங்கப்படும், ஒரு ஷஹீதானவர் மாதிரி. அச்சா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒயின் பரிஅ, ஒருவேளை அவர் ராஹத்தாக மாறிவிட்டால், அவருக்கு நன்மை, அதாவது ஒருவேளை அவர் நோயிலிருந்து குணமடைந்தால், அவர் ஆரோக்கியம் பெறுவதோடு அவரது அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? 40 மர்ரா, 40 விடுத்தம் அவர் ஓதிக்கொண்டால், அவர் நோயில் ஓதினால், ஒருவேளை அப்படியே மரணிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ஷஹீத் ஆயிடுவார். ஷஹீதுனா என்ன? அதை போல ஒரு உயர்ந்த தரஜா இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு மறுமையில் அவருடைய பதவி உயர்ந்து விடும். ஒருவேளை அவர் அதிலிருந்து மீண்டு நலம் பெற்றால், குணமடைந்தால், ஆரோக்கியம் பெற்றால், அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவார். எதன் பொருட்டால்? இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லப்படுகிற இந்த திக்ரின் பொருட்டால் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு விளக்கி தருகிறார்கள். எனவே ரப்பை திக்ர் செய்தல் என்பது சாதாரணமானதல்ல, ரப்பை நினைவு கூறுதல் என்பது சாதாரணமானதல்ல. ஏதோ 33 அதோடு நாம் நிறுத்திக் கொள்ளக் கூடாது. எல்லா நேரங்களிலும், எல்லா நேரமும், கடையில் இருக்கும் பொழுதும் சரி, நடக்கும் போதும் சரி, வரும்போதும் சரி, வாகனம் ஓட்டும் போதும் சரி, எல்லா காலங்களும்
ஒரு முஃமினுடைய நாவில் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன்னுடைய நாவில் இறைவனுடைய திக்ரை கொண்டு அது நனைந்த நிலையிலேயே இருக்க வேண்டும், அப்படி மரணிப்பது சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட திக்ர் உடையவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலகில் வாழுகிற முஃமின்கள் யாவரையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி